கூலான தட்பவெப்பத்திற்கு பெயர் போன கோவையிலும் கடும் வெயில் தகிப்பதால் ஏசி ஏர் கூலர்களின் விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அருகே உள்ளதால் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் கோவை மாவட்டமும் வெளுத்து வாங்கும் கோடை வெயிலுக்கு தப்பவில்லை. காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் நிலையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு அதிகமாக வெப்பம் பதிவாகும் மாவட்ட பட்டியலில் கோவையும் இடம் பிடித்து வருகிறது. இதனால் வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொள்ள ஏசி ஏர் கூலர்களை வாங்க கடைகளுக்கு பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். லைஃப்ல இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி சம்மர் பார்த்ததே கிடையாது. ரொம்ப 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 ஹாட், வெளியில வரவே முடியல. எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிச்சாலும் பத்தல, எவ்வளவு வாட்டர் மெலன் சாப்பிட்டாலும் பத்தல. இந்த அளவு வெயில் நாங்க பார்த்தது இல்லைங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்றாங்க. இப்போ அதை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரே மாதத்தில் 40,000த்திற்கும் அதிகமான ஏசி விற்பனையாகி உள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏர் கூலர் லாஸ்ட் இயரோட அதிகமாக தான் இருக்கு. ஏசி அதை விட அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஏசி மற்றும் ஏர் கூலர் விற்பனையில் கோவை முன்னணியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளச்சந்தையில் IPL டிக்கெட் விற்பனையை தடுக்க BCCI நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. BCCI விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மையில் நடைபெற்று வரக்கூடிய IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே விற்கப்படும் என்று ஒரு நிலைப்பாடை BCCI அனுமதியோடு அந்தந்த பகுதி கிரிக்கெட் வாரியங்கள் அறிவித்திருந்தன. இதன் காரணமாக பொதுமக்கள் பலருக்கும் டிக்கெட் கிடைப்பதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளச்சந்தையில் இந்த டிக்கெட்டுகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்யப்பட்டதாக விவரங்களை வெளியிட்டுவிட்டு இந்த டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக பெரும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக BCCI விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மது போதையில் தகராறு செய்த மகனை பெற்றோர் அடித்துக் கொன்றதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. தொடர்பான விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் ராஜசேகர், விவரம் என்ன? தேவப்பிரியன் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே வடகோவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கஜேந்திரன் மாலா தம்பதியினர். இவர்களுக்கு வெங்கடேஷ் பிரசாத் 28 வயது உடைய மகனும் விக்னேஷ் என்கிற 2 மகன்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில வெங்கடேஷ் பிரசாத் என்பவர் தினமும் குடித்துவிட்டு மது போதையில் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்த சகோதரரிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று நள்ளிரவு மது போதையில தன்னுடைய பெற்றோர் மற்றும் சகோதரரை தாக்கியதாகவும் உடனடியாக அங்கிருந்த பெற்றோர் அவரை உதைத்து கட்டையால் அடித்திருக்கிறார்கள். இதில் நிலை குலைந்து சம்பவ இடத்துக்கு கீழே விழுந்தவர் அங்கேயே வெங்கடேஷ் பிரசாத் உயிரிழந்து உடனடியாக அவருடைய பெற்றோர்களும் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் விக்னேஷ் 3 பேரும் சேர்ந்து அவரை தூக்கி சென்று வீட்டின் பின்புறம் உள்ள வயலில் தூக்கி வீசி வந்திருக்கிறார்கள். இன்று காலை வயலுக்கு சென்றவர்கள் சடலமாக கிடந்த வெங்கடேஷ் பிரசாத்தின் உடலை பார்த்து அருகில் இருந்த பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கூத்தாநல்லூர் காவல்துறையினர் வெங்கடேஷ் பிரசாத்தின் உடலை கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பிரேத பரிசோதனைக்காக வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் இவரை அடித்துக் கொண்டது இவர்களுடைய பெற்றோர் மற்றும் அவருடைய சகோதரர் 3 பேரும் தான் அடித்துக் கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. அதனை அடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக இந்த வெங்கடேஷ் பிரசாத் உயிரிழந்த நபர் தினமும் குடித்துவிட்டு மது போதையில் பெற்றோரை அடித்து துன்புறுத்தியதாக அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்திருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே இந்த கொலை நடந்திருப்பதாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.